தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை 2,90,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் இடைநிலை பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இதில் நேற்று மாலை 6 மணி வரை 2,90,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் தங்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப பதிவில் மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் சேவை மையங்களை தொடர்பு கொள்வதற்கு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு திமுக கூட்டணி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் வில்சன், சண்முகம், அப்துல்லா மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைகிறது. அதேபோல அதிமுகவைச் சேர்ந்த சந்திரசேகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலமும் ஜூலை மாதத்துடன் நிறைவடைகிறது. திமுக கூட்டணிக்கு உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடிப்படையில் 4 உறுப்பினர்கள் கிடைப்பது உறுதி என்ற நிலையில் வில்சன், கவிஞர் சல்மா, SR சிவலிங்கம் ஆகியோரும் கூட்டணி தரப்பில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனும் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அதிமுகவுக்கு 2 இடங்கள் கிடைக்கும் சூழல் நிலவுவதால் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த 4 பேரும் அதிமுகவைச் சேர்ந்த 2 இன்று வேட்புமனுக்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி IITயில் இடம் பிடித்து அசத்தி இருக்கிறார். அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று IITயில் படிக்க தேர்வாகி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி. கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற மாணவி பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை ஆண்டி தையல் வேலை செய்து தனது 4 பிள்ளைகளில் முதல் 2 பிள்ளைகளை பட்டப்படிப்பு படிக்க வைத்தார். ஆனால் ஓராண்டுக்கு முன்னர் புற்றுநோய் பாதித்து ஆண்டி உயிரிழந்து விட்டார். இந்நிலையில் அவரது 3வது மகளான ராஜேஸ்வரி JEE தேர்வில் வெற்றி பெற்று IITயில் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். இவர் அகில இந்திய தரவரிசையில் பட்டியல் பழங்குடியினர் பிரிவில் 417வது இடத்தை பிடித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று IITயில் படிக்க தேர்வாகியுள்ள முதல் நபர் என்ற பெருமையை மாணவி ராஜேஸ்வரி பெற்றிருக்கிறார். இவருக்கு IIT மெட்ராஸில் இடம் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 438 மதிப்பெண்களையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 521 மதிப்பெண்களையும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி JEE அட்வான்ஸ்டு தேர்வில் வெற்றி பெற்று IITயில் படிக்க இருக்கும் நிலையில் தமக்கு IITயில் இடம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். IIT கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிடைச்சதுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அப்பாவோட கஷ்டத்தில் எங்கள் அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. அவரோட கஷ்டத்தில் எங்கள் அண்ணா பங்கெடுத்து அவர் தான் என்னை படிக்க வச்சார். IITயில் நான் ஏரோஸ்பேஸ் எடுக்க போகிறேன். ஏரோஸ்பேஸ் முடிச்சுட்டு ப்ளேஸ் ஆகுனா போதும், அவ்வளோதான் சார். இந்த வெற்றிக்கெலாம் காரணம்னா சாருங்க தான். ஃபிசிக்ஸ் சார், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இவங்களாம் இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் இந்த வெற்றி அளவுக்கு. முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்ததற்கும் ராஜேஸ்வரி நன்றி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அவரெல்லாம் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்ததில்லை. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை IIT கிடைக்கின்றது. ஆசிரியர்கள் உதவியதால் தான் தம்மால் தேர்வில் வெற்றி பெற முடிந்ததாக மாணவி ராஜேஸ்வரி தெரிவித்தார். அரசு உறைவிட பள்ளியில் பயின்று IITயில் படிக்க தேர்வாகி இருக்கும் மாணவி ராஜேஸ்வரிக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த பதிவில் தந்தையை இழந்தாலும் அவர் கனவை தன் நெஞ்சில் சுமந்து நனவாக்கி இருக்கும் மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு சல்யூட் என குறிப்பிட்டுள்ளார். அவரது உயர்கல்வி செலவு மொத்தத்தையும் அரசே ஏற்கும் என மகிழ்ச்சியோடு அறிவிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ராஜேஸ்வரி போன்ற நமது மகள்கள் மேலும் பலர் IITயில் சேருவதுதான் அதன் உண்மையான பெருமையாக அமையும் என்றும் அதற்காக திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உழைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தந்தையை இழந்த நிலையிலும் ராஜேஸ்வரி உழைத்து பெற்றுள்ள இந்த வெற்றி மெச்சத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். கல்வி ஒன்றே சமூக முன்னேற்றத்தின் வழி என்று மாணவி ராஜேஸ்வரி உயர்கல்வியிலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். கிராமம் கிராமமாக சென்று கட்சியை வளர்க்குமாறு அன்புமணிக்கு ராமதாஸ் அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே கடந்த சில நாட்களாக கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. குறிப்பாக அன்புமணி மீது ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்நிலையில் திடீரென்று வியாழக்கிழமை காலை சென்னை பனையூரிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி சென்றார். இந்த சந்திப்பின் போது அன்புமணியின் தாயார் சரஸ்வதி, சகோதரி காந்திமதி உடன் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் சுமார் 45 நிமிடங்களுக்கு இந்த சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பில் அன்புமணிக்கு ராமதாஸ் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கிராமமாக சென்று கட்சி பணியாற்ற அன்புமணிக்கு ராமதாஸ் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. கட்சி நிர்வாகத்தை தாம் பார்த்துக் கொள்வதாகவும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் கட்சி பணியாற்றிய பிறகு தானே தலைமை பொறுப்பை அளிப்பதாக அன்புமணியிடம் ராமதாஸ் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு வரவிருக்கும் சூழலில் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசினார். விழுப்புரம் தைலாபுரம் இடத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்துவிட்டு அன்புமணி புறப்பட்டவுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகியோர் வந்தனர். வரும் 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வரவிருக்கும் நிலையில் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசினார். கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு வந்த அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அதேபோல ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்திருப்பது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நான் பிஜேபிக்காக வரல சார், அவருடைய நண்பருங்கிற அந்த ஹோதாவில் வந்தேன். நீங்க உள்ள வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் வெளியில போயிட்டாரு, என்ன காரணம், என்ன பேச்சு? எனக்கு அவர் இங்க வந்தாருன்னே தெரியாது சார். எனக்கு அன்புமணி ராமதாஸ் இங்க வந்தாராம தெரியல. அன்புமணி ராமதாஸ் இங்க வந்ததே எனக்கு தெரியாது. பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வந்தீங்க கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் வர இடத்துல பிரச்சனை வருதுன்னு நினைச்சுக்கேன். பிரச்சனை ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தியுடனான சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்ததற்கும் பாஜகவிற்கும் சம்பந்தம் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உள்கட்சி பிரச்சனை, அது உள்கட்சி பிரச்சனையில பேசுவது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லை, அதனுடைய அவங்க 2 பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக அது அவர்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு குறித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், இடதுசாரி அரசியலால் எழுச்சி பெற்ற பாமக தற்போது வலதுசாரி அரசியலுக்கு மாறிவிட்டதாக விமர்சித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர். ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது, அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கிறது. பாமக பாஜக கூட்டணி தொடர்பாக ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது.